அண்மையிலே அரசு கொண்டு வந்திருக்கின்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசை காப்பாற்றக்கூடிய சட்டமானது கடந்த காலங்களிலே கடந்த அரசு கொண்டு வந்த பயங்கரவாத சட்டத்திட்டத்தை நீக்கிவிட்டு அதுக்கு பதிலாக கொண்டு வர இருப்பதாக கூறப்பட்டாலும் இது 2ஆம் மாதம் அல்லது 3ஆம் மாதம் அளவிலே நாடாளுமன்றத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு இருக்கின்றார்கள். எனவே இந்த சட்டம் ஒட்டுமொத்தமாக இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் இது பொருத்தமற்றது. எனவே பயங்கரவாத தடைச்சட்டத்தை எவ்வாறு நாங்கள் நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோமோ அதே கோரிக்கை தான் எந்த திருத்தமும் மற்ற வகையில் இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும், இந்த சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இது தொடர்பாக பல சிவில் சமூகம் சார்ந்த செயற்பாட்டாளர்களும் தெளிவாக தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே மீனவர் சமூகம் சார்ந்த நாங்களும் ஒன்றை பதிவு செய்கின்றோம். ஏனெனில் எங்கள் குரல்களாக நாங்கள் போராட்ட வாயிலாகவும் ஊடக வாயிலாகவும் பல விடயங்களை அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகின்றோம் இந்த அரசுக்கு. எனவே அது கூட இந்த வரக்கின்ற சட்டத்திலே தடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான கதைப்பதை கூட ஒரு பிரிவு இது தடுக்கின்றது இந்த சட்டத்தினூடாக. எனவே தயவு கூர்ந்து அரசு இந்த சட்டத்தை மீளப்பெற்று முன்னே இருந்த பயங்கரவாத சட்டத்திட்டையும் இல்லாமாக்கி நாட்டுக்கு பொதுவான பல சட்டங்கள் இருக்கின்றன, அந்த சட்டத்தினூடாக இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும். இந்த அரசு வருவதற்கு முன்னர் அவர் ஜனாதிபதியாகவும் இந்த அரசு ஆட்சியில் அமர்ந்திருப்பதும் அந்த சட்டம் ஒன்று இருந்திருந்தால் இவர்களால் கூட இந்த போராட்டங்களை நடத்தி இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. எனவே இந்த அரசுக்கு எவ்வாறு அந்த சட்டம் பொருந்துதோ அவ்வாறு இருக்கின்ற மக்களுக்கும் அது பொருத்தமானதாக இருக்க வேண்டும். எனவே அரசு மீண்டும் அரசுக்கான வேண்டுகோளாக இந்த சட்டத்தை இல்லாமலாக்கி இருக்கின்ற சட்டங்களை, அதாவது பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட்டு இருக்கின்ற வளமை சட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை. இப்ப கொண்டு வரப்படுகின்ற இந்த சட்டமானது சாதாரண பொதுமக்கள் உட்பட விவசாயிகள், மீனவர்கள் உட்பட பல சமூகத்தினருக்கு அது ஒரு பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்த இருக்கின்றது. எனவே பயங்கரவாத தடைச்சட்டம் கூட நிறைய பாதிப்புகளை தந்திருக்கிறது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் அதை நீக்குமாறு கோரினோம். ஆனால் அதையும் தாண்டி அதிலாவது நீதிமன்றம் ஊடாக நீதிபதிகளூடான சில நடவடிக்கைகள் இருந்தது. ஆனால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் ஜனாதிபதியின் செயலாளருக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் முழுமையான அதிகாரத்தை இந்த சட்டம் வழங்குகின்றது. எனவே அவ்வாறான ஒரு சட்ட செயற்பாடு உண்மையிலேயே ஒரு மனித உரிமையை அப்பாற்பட்ட செயற்பாட்டை செய்ய தூண்டக்கூடியதாக அமையும். எனவே போராட்டம் என்பது ஒரு ஜனநாயக உரிமை, கருத்தை சொல்வது என்பது ஒவ்வொரு பிராமணனுக்கும் உள்ள உரிமை. அந்த உரிமையை இல்லாமக்க இருக்கின்ற இந்த சட்டம் தேவையற்றது, அது நீக்கப்பட வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்தாகும்.